இப்ப நம்ம Flipkartல ஒரு பொருள் எடுக்கிறோம், ஒரு ஃபோன் எடுக்கிறோம் அப்டின்னா, நம்மட்ட எந்த ஒரு இஎம்ஐ கார்டுமே கிடையாது. ஸோ, அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, சில பிராண்ட் கூட கொலாப் பண்ணியிருக்காங்க Flipkart. டிஎம்ஐ ஃபினான்ஸு, டிவிஎஸ் கிரெடிட், அப்புறம் சோலா இந்த மாரி சில லோன் ஆப் கூட வந்து அவங்க கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நம்ப ஒரு ஒரு 10,000ல ஒரு ஃபோன் எடுக்கிறோம் அப்டின்னா, நம்மட்ட எந்த ஒரு காசுமே கிடையாது. எந்த ஒரு இனிஷியல் அமௌண்ட் குடுக்குறதுக்கும் நம்மட்ட காசு இல்ல அப்டின்னா, நம்மள சிபில பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோன் அப்ளை பண்ணலாம். நமக்கு லோனுமே குடுப்பாங்க. அப்படி இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ பத்தி நான் வந்து ஆல்ரெடி நான் சில வீடியோலாம் போட்டிருக்கேன். அதில நெறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்ன அப்டின்னா, நான் பார்த்தீங்கன்னா, அதில கிட்டத்தட்ட ஒரு 29,600 சம்திங் வாங்குனேன். அதெல்லாம் சேர்த்து எனக்கு இந்த லாஸ்ட் இஎம்ஐ நடக்க போயிட்டுருக்கு. அந்த லாஸ்ட் இஎம்ஐ முடிஞ்சுன்னா, இந்த வந்து இஎம்ஐ வந்து முடிஞ்சிச்சு, க்ளோஸ் ஆயிட்டு. இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2000, 2500 சம்திங் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இது இருக்கு. ஓகே, இதில பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு டவுட் என்னன்னா, ப்ரோ நான் வந்து இந்த Flipkartஅ பேஸ் பண்ணி நான் டிஎம்ஐ ஃபினான்ஸ்ல வந்து நான் ஒரு மொபைல் வந்து ஆர்டர் போட்டேன். ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் வந்து நான் கேன்சல் பண்ணிட்டேன். இல்ல ரீஃபண்ட், ரிட்டர்ன் சம்திங் எதையோ ஒண்ணு அவங்க வந்து ஃபோன் வந்து வாங்கல. ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் போட்டாங்க. அவங்க லோனுமே குடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சம்திங். ஆனா பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த டிஎம்ஐ வந்து ஷோ ஆயிட்டே இருக்கு. எனக்கு வந்து அடுத்த இஎம்ஐ வந்து கட்ட சொல்றாங்க. கட்ட சொல்றதுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. WhatsAppல, நார்மல் டெக்ஸ்ட்ல இந்த மாரி வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த மாரி வந்து பிரச்சனை வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து லோன் யாரு குடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம Flipkartல பொருள் வாங்குனாலுமே நமக்கு குடுக்க போறது அந்த தேர்ட் பார்ட்டி இருக்கிற லோன் ப்ரொவைட் ஆப்ஸ் தான். அப்படி நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே டைரக்ட்டா நம்ம Flipkart கிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து அவங்க தரப்புல தான் பேசிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க டிஎம்ஐ ஃபினான்ஸ் லோன் எடுக்க போறீங்க. நான் வந்து ஒரு ஃபோனோ, இல்ல எந்த ஒரு பொருளோ நீங்க ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது வேண்டாம், இல்ல ரிட்டர்னு, ரீஃபண்ட் இந்த மாரி சம்திங் ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து அந்த பொருள வாங்குற ஆனா உங்களுடைய சிபில்ல பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஃபினான்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க வாங்கல அப்படிங்கிற பட்சத்தில், அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் இல்ல செகண்ட் மந்த்ல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதோடைய இஎம்ஐல இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ரிமூவ் ஆயிடும். ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸுக்கு இல்ல நீங்க வேற எந்த ப்ராடக்ட் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்தளுடைய கஸ்டமர் கேருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நெறைய பேர் கேட்டது இந்த டிஎம்ஐ ஃபினான்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டிஎம் ஃபினான்ஸ் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, இதில இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். தமிழ்லயுமே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு கால் ரெக்கார்ட் வந்து போயிட்டுருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த கால் ரெக்கார்ட் கிட்ட நீங்க பேசுற மாரி இருக்கு. நீங்க வந்து கஸ்டமர் கேர் கிட்ட நாங்க பேசணும் அப்படிங்கிற மாரி நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க தமிழ்லயே சொன்னீங்கன்னா போதும். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அத வந்து நம்ம கஸ்டமர் கேருக்கு வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் நீங்க அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஃபர்தரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து அந்த இஎம்ஐ வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணி வந்து குடுப்பாங்க. ஏன்னா நெறைய பேருக்கு ப்ரோ எனக்கு அடுத்த மாசம் இஎம்ஐ வரப்போகுது, மெசேஜ் வந்துட்டே இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் பொருளே வாங்கல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு நீங்க Flipkartல நீங்க கால் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நீங்க அவங்கள கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க Flipkartஅ பேஸ் பண்ணி மத்த ஆப்ல நீங்க லோன் எடுக்கிறீங்க. ஐ மீன் இஎம்ஐக்காக நீங்க வந்து வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், உங்களுக்கு அதில ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா எந்த ஆப்ல லோன் எடுத்திருக்கீங்களோ, அந்த ஆப்ப நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதான் பெட்டரா உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த நம்பர் நீங்க கூகுள் போட்டாலுமே வந்துரும். டிஎம்ஐ ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாரி. ஸோ கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனை நான் பொருள வந்து நான் வாங்குனேன். ஆனா ரிட்டர்ன், ரீஃபண்ட் சம்திங் பண்ணிட்டேன். என்ட்ட நான் பொருளே வாங்கல இப்போதைக்கு. ஆனா எனக்கு வந்து இந்த இஎம்ஐ வந்து காட்டிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்த அவங்க வந்து சால்வ் பண்ணி குடுப்பாங்க. ஸோ மஸ்ட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.